ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டமாக அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். மாடிப்பட்டத்துக்கு நான் போட்ட விதைகள்லாம் இந்தளவுக்கு செடிகள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீரை போட்டிருக்காங்க. இந்த தொட்டில் வந்து கீரை அதுவே தன்னாலே வந்திருக்கு, நான் போடலை. அதுவே முளைச்சி வந்திருக்கு, விதை இருந்திருக்கும் போல் இதில் வந்திருக்கு. இது இங்கே வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், அங்கேயும் தான் முள்ளங்கி போட்டேன். எப்படி வந்துருக்கு பாருங்கள், நல்லா வந்துச்சுங்க. தலையிலேருந்து எல்லாம் பூச்சி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த கம்பளி புழு சொன்ன பார்த்தீங்களா, இங்கே மெக்சிகன் சன்ஃப்ளவர் வச்சுருந்தாங்க, அதில் வந்ததுங்க அவ்வளோ கம்பளி பிடிச்சி. இது வரைக்கும் இவ்வளோ கம்பளி புழு வந்ததே இல்லை. அந்த சன்ஃப்ளவர் செடி வச்சதுக்கப்புறம் தான், அந்த மெக்சிகன் சன்ஃப்ளவர் செடி வச்சதுக்கப்புறம் தாங்க வந்தது. அதோட கட்டிங்ஸ் வந்து எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்கன்னு வச்சுருந்தாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா 7 அடிக்கு வளர்ந்துருச்சு. அதில் ஆனால் பூவே வைக்கல, அது ஃபுல்லாகவே பூச்சி வந்துச்சுங்க. அதை அப்படியே பிடிங்கி போட்டோம். இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு புழுலாம், கம்பளி பூச்சிலாம். இருந்தாலும் அந்த பெரிய கம்பளி பூச்சி பார்த்தீங்களா, புசு புசுன்னு இருக்கும் பாருங்க முடியோட, அதுதான் அது இப்போ வந்துருச்சுங்க. அது ஒரு கொஞ்சம் வந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசல் தாங்க தெளித்தேன். வேப்பெண்ணெய் கரைசல், மீன் அமிலம் இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பேக்கில் வந்து ஒரு 4 செடி வச்சுருந்தாங்க, வெண்டைக்காய் செடி. அதில் வந்து ஒரு 2 சாப்பிட்ருச்சு. ஒன்று எடுத்து அந்த சைடு ஃப்ரிட்ஜ் தொட்டில் வச்சுட்டேன். இதில் ஒன்று தாங்க இருக்குது. இது வந்து 15x15 க்ரோ பேக். இதில் வந்து ஒரு செடி தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்ல கலக்கரை வந்துருக்கு. ஃப்ரிட்ஜ் தொட்டில் வந்து ஒரு 4 செடி இருக்குது. இங்கே ஒரு 2 கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒரு சிகப்பு வெண்டை இருக்குது. இங்கே வெண்டை இருக்குது. இங்கே கொத்தவரங்காய் இருக்குது. இங்கேயும் வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து பீக்கங்காய் இது வந்துட்டுருக்குங்க. சேப்பங்கிழங்கு பாருங்கள், சேப்பங்கிழங்கு இதுவுமே ஆடிப்பட்டத்தப்போ போட்டது தான். இங்கே கொத்தவரங்காய் வச்சுருந்தாங்க, அதையுமே ஃபுல்லாக பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சுங்க. பாருங்கள், வெறும் தண்டை தான் விட்டுச்சிருக்கு. ஒரு மாதிரி தெரியல. இங்கே வந்து பிரண்டை இருக்குது. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் கத்திரிக்காய். இது வந்து கொத்தவரங்காய். மரவண்டை போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், மரவண்டை கூட நிறைய சாப்பிட்ருச்சு. நிறையா வந்துச்சுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த கம்பளி புழு வந்து சாப்பிட்டு போயிடுச்சு எல்லாத்தையுமே. அப்போ வந்து ஒன்றே ஒன்று தான் நிற்கிது. இங்கே 2 கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இங்கே 2 கத்திரிக்காய் இருக்குது. இந்த கத்திரிக்காயும் சாப்பிட்டுருச்சு பாருங்கள் பூச்சி. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு மாதுளம்பழம் இருக்குது, சின்ன பேக்லேயே வந்துருக்கு. இது இல்லாமல் நாங்கள் மாதுளம்பழம் எல்லாமே நாங்கள் விதை போட்டு சாப்பிட்டு அதை கொண்டாந்து போட்டுதாங்க. அது விதையிலேருந்து முளைச்சது தான் இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே. இங்கெல்லாம் மஞ்சள் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், லெமன் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், காய் பூ பிஞ்சில் வந்துருக்கு. இதெல்லாம் காய் வச்சிருக்கு சரிங்களா. இந்த லெமன் செடி வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. வாங்கின புதுசில் ஒரு 2 தடவை 3 தடவை காய்ச்சிதுங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நீர் உரம் கொடுத்தேன்னு சொல்லி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி பூ வைக்க ஆரம்பிச்சிது. பூ வச்சு நிறைய பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் வெயிலில் வந்து பூவெல்லாம் கொட்டி வச்சு இப்போ மறுபடியும் வந்துட்டுருக்குங்க. இப்போ வந்து பிஞ்சு ஆகிருக்கு எல்லாமே. இதுக்கு நான் என்ன நீர் உரம் கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க நம்ம சேனல். அப்புறம் இங்கே முல்லைப்பூ இருக்குங்க. இங்கே முல்லைப்பூ செடி இருக்குது, நிறைய பூப்புங்க. கொத்தா நிறைய பூக்கும். இது சப்பட்டை மரம். இது வந்து சந்தன கலர் செம்பருத்தி பூ. இது என்ன சாதா நாட்டு செம்பருத்தி. இந்த சோளம் கூட வச்சுருந்தாங்க ஃப்ரிட்ஜு தொட்டில். 4 சோளம் வச்சுருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா 2 3மே ஃபுல்லாக அதுவுமே பூச்சி வந்து கிடச்சிருச்சு. இது ஒன்று தாங்க இப்போ நிற்கிது, ஒரு சோளம் தான் நிற்கிது. அவரைக்காய் கொடி வந்து நல்லா ஏறி படர்ந்துருக்கு. இந்த பூக்கும் இங்கே வந்து கோவக்காய் இருக்குது. கோவக்காய் நிறைய பிஞ்சு போட்டிருக்கு. கோவக்காய் பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுங்க. இப்போ மறுபடியும் பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே ஒரு காரமணி போயிட்டுருக்கு, சிகப்பு குட்டு காரமணி. இது
இதோட காய் இருந்துச்சு எல்லாம் காஞ்சிருச்சு, காயெலாம் அதெல்லாம் பறிச்சிட்டோம். அப்புறம் இங்கே வந்து அவரைக்காய் பாருங்கள், இங்கே ஒரு அவரைக்காய் வச்சுருந்தாங்க. இந்த பேக்கில் இருக்க அவரைக்காய் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், பூ தெரியுதா? பூக்க ஆரம்பிச்சிருச்சு, மேலே போயிட்டுருக்கு. இங்கே ஒரு சாப்பங்கிழங்கு இருக்குது பாருங்கள், இலை எவ்வளோ பெருசாக இருக்குது இலைன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா மல்பெரி இருக்குது, மல்பெரியிலுமே நிறைய காய் வச்சுருக்கு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இங்கே தான் மல்லிச்செடி இருக்குது பாருங்கள். மல்பெரியில் நிறைய மல்பெரி அன்றைக்கி கட் பண்ண பாருங்கள். அன்றைக்கி கட் பண்ணி நீட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சுருக்கு. தான் ஒன்று ஒன்றா பழுக்க ஆரம்பிக்குது. இந்த ரெட் கலர் மாறி அப்புறமேட்டு பிளாக் கலரில் ஆனதுக்கப்புறம் நம்ம பிரிக்கணும், அப்போ நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வந்து இங்கே 2 செம்பருத்தி இருக்குங்க. இங்கே 2 செம்பருத்தி இருக்குது. இது வந்து கல்யாணத்தில் கொடுத்தாங்க அந்த செம்பருத்தி. அப்புறம் இங்கே ஒரு லெமன் இருக்குது, அங்கே ரோஸ்மேரி இருக்குது. எங்கள் குரூப்பில் கட்டிங்ஸு இது கொடுத்தாங்க. கட்டிங்ஸும் இந்த செடி குட்டியாக செடி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சதுக்கப்புறம் அப்படி வந்துருக்கு. அப்புறம் அங்கே ஒரு அவரைக்காய் கொடி ஏறிட்டு இருக்குங்க. இங்கெல்லாம் நான் வந்து தட்டைப்பயிர் காரமணியில் போட்டிருக்கேன். இந்த முளைச்சி வந்துட்டுருக்கு. காரமணி ஊற வச்சு போட்டேன். இங்கெல்லாம் நான் மறுபடியும் கத்திரிக்காய் அதை போட்டிருக்கேன். இங்கே பல்லாவரம் சந்தையில் வாங்கின அந்த ரோஸ் எல்லாம் வச்சாச்சு, கட் பண்ணி விட்டுருக்கலாம். அப்புறம் தூள் தலைய ஆரம்பிக்கிது பாருங்கள். இந்த ஸ்டாண்டு தாங்க நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த ஸ்டாண்டில் அந்த மாதிரி ரோஸ் செடிலாம் வச்சாச்சு. இது வந்து எல்லோ ரோஸு. இங்கே தான் குண்டுமல்லி செடி இருக்குது. இது வந்து ஆடதோட சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது மூட்டை பிடிக்கலாம், இல்லை கஷாயம் பண்ணி குடிக்கலாம். இங்கே வந்து புதினா போட்டிருக்கேன். கடையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஆஞ்சிட்டு, கடையில் வாங்கிட்டு வந்து அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இலையெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஸ்டெம்மு தாங்க கொண்டு வச்சாங்க பாருங்கள், அழகாக வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன உடஞ்சி போன தொட்டியில். ஸ்ட்ராபெரிங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பல்லாவரம் சந்தையில் வாங்கிட்டு வந்து. ஒன்று போயிடுச்சுங்க. ஒன்று வந்து திராட்சையெல்லாம் கடிச்சு வச்சுருக்கு பூச்சி. இது வந்து ஜேர்பரா எல்லாம் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். அழகு செடி, திராட்சை, அழகு செடிலாம் எடுத்து வைக்கணும். இன்னும் எடுத்து வைக்கல. அப்புறம் பாருங்கள், வெத்தலை வள்ளிக்கிழங்கு பாருங்கள், கொடி ஏறிடுச்சு. கொடி ஏறி மேலே போயிட்டுருக்கு. எப்போ காய்க்கும் தான் தெரியல. ஃபுல்லாக படரணும். கொடி படர்ந்ததுக்கப்புறம் தான் காய்க்கும். ஒரு கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒன்ஜி கட்டிங் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 தடவை கட் பண்ணால் நல்லா படர்ந்துடும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நம்ம வீட்டில் விதை போட்டு வளர்ந்தது பப்பாளி. அந்த ஹேங் பாஸ்கெட்லாம் போட்டுக்கோங்க பாருங்கள். இதெல்லாம் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த நவாப்பழ செடி எல்லாத்தையுமே நாங்கள் மேலே ஏற்றிட்டோம். மொட்டை மாடியில் ஏற்றி வச்சாச்சு. இந்த கொய்யா, நவாப்பழம் எல்லாமே எடுத்து மொட்டை மாடியில் வச்சாச்சு. ஆனால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. நான் வாங்கி வச்ச மாங்காய் செடிலாம் கொஞ்சம் கருகி இருக்குது. சைட்லலாம் நான் கட் பண்ணி விட்டுச்சிருக்கேன். இந்த மொட்டை மாடிக்கு வந்து இது போட்டாச்சுங்க, ஒயிட் பெயிண்ட்டு அடிச்சாச்சு. இல்லை பாருங்கள், உட்காரதுக்காக ஒரு கல் ஒன்று வச்சுருக்கோம், கல் கட்டி வச்சுருக்கோம். வந்து க்ரீப்பர் மாதிரி போட்டிருக்கோம் கம்பி. இது வந்து திராட்சைக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து ட்ரம்மில் திராட்சை வச்சு அப்படி கொடி படத்தி விடலான்னு வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி கார்டன் அப்டேட். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.